நம்ம மணிரத்னம் சார் படம் அப்படி இருக்குன்னா ஒன்று மகாபாரதம் இல்லை ராமாயண கதை தான் இருக்கும். அவர் கதை ஃபுல்லாக பாருங்கள், தளபதி நாயகன் கடைசி ராவணன் இதில் அப்படி இந்த வர இந்த செக்க சிவந்த வானம் கூட அந்த மாதிரி அவங்க குடும்பத்துக்குள்ள சண்டை போடுற இந்த விஷயத்தான் வச்சுருப்பாரு. அதே ஒரு பொண்ணுக்காக ராவணன் சண்டை போடுவாங்களா, அதே விஷயத்தான் இதுலேயும் வச்சுருக்காரு. அந்த ஒரு லைனை எடுத்து தான் இந்த கதையும் பண்ணியிருக்காருன்னு அவரோட பார்வையில். ஏன்னா அவர் தொடர் படங்கள் என்னோட பார்வை அப்படி தான் இருக்குது. ஏன்னா அப்படி தான் எடுத்திருக்காருன்னு நான் நினைக்கிறேன். அது ஆனால் இதில் வந்து அவர் எல்லா படத்துலையும் ஒரு பெண் அடிமைத்தனம், ஆணாதிக்கத்தை எல்லாம் காட்டுவார். தொடர்ந்து அதையும் தான் இல்லை காட்டியிருக்காரு. அந்த பெண்ணு வந்து ஒரு பெண்ணுரியும் பேசுகிற மாதிரிலாம் காட்ட மாட்டார். கொஞ்சம் கேவலமாக தான் பெண்களை காட்டுவார். ஆனால் இவரெலாம் எப்படி சிறந்த இயக்குனர்னு தெரில. அடித்தட்டு மக்களையும் இது வரைக்கும் ஒரு உயர்வாக அவங்களோட உரிமைக்கு பேசியும் நம்ம ஒரு படம் எடுத்து நான் பார்த்ததில்ல. அதே பேட்டர்னில் தான் அவர் எடுத்திருக்காருன்னு. ஏஆர் ரஹ்மான் சார் படத்துக்கு நல்ல பலமாக இருக்கார். நல்ல மியூசிக்கு, நல்ல பாட்டு, சண்டை காட்சி நல்லா இருக்குது. மற்றபடி பெருசாக ஒன்று கிடையாது. திரைக்கதை ரொம்ப ஸ்லோவு. படத்தில் பெருசாக மற்றபடி சொல்லணும். நடிப்பில் எப்பவும் வழக்கம்போல் நல்ல நடிகர் தான் நடிச்சிருக்கேன்.